ஏப்ரல் 28 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர். மந்த்லி டர்ன் ஓவர் நல்லா தான் இருக்கு, ஆனா ப்ராஃபிட் மார்ஜின் ஒன்றும் பெருசா இல்லையே. எப்பவும் போலதானே இருக்கு. இது எப்படி பத்தும்? நம்மளோட பிராண்ட் நேமுக்கு நம்ம ப்ராஃபிட் எங்கேயோ இருக்க வேணாமா? புரியுது அர்ஜுன், ஆனா நம்ம ப்ராடக்ட் அப்படிப்பட்டது கிடையாது. அது டே டு டே மிடில் கிளாஸ் மக்களால யூஸ் பண்ணப்படுது. அதுக்குன்னு ஒரு ப்ராஃபிட் லிமிட் இருக்கு. ஆனா நீ சொல்றதும் நல்ல பாயிண்ட் தான். நம்ம அதுக்கான சேல்ஸை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு பார்க்கலாம். எதுக்கு சேல்ஸ் அதிகப்படுத்தணும்? விலையை அதிகப்படுத்தினாலே வேலை முடிஞ்சது. ஐயோ சச்சா, அது தப்பு அர்ஜுன். தப்புன்னு தெரிஞ்சாதானே அது தப்பு. தெரியாத மாதிரி விலை ஏத்துறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அப்படியா? என்ன ஐடியா தம்பி? நான் பார்த்ததுல உங்களோட பேக்கிங் லுக் எல்லாமே ரொம்ப ஓல்டா இருக்கு. அதை மாத்திட்டு ஒரு கம்ப்ளீட் எலைட் லுக் கொடுக்கணும். அதுதான் கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணும். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இருந்த சின்ன சின்ன டீ கடையெல்லாம் இன்னைக்கு கார்ப்பரேட் டீ ஷாப் மாதிரி ஆயிடுச்சு. 10 ரூபாய்க்கு வித்த டீ இன்னைக்கு 20 ரூபாய்க்கு விக்குது. அதையும் தாண்டி ஸ்டார்பக்ஸ் மாதிரியான கார்ப்பரேட் காஃபி ஷாப்லலாம் அதே டீயை 250 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? மக்களுக்கு விலைய பத்தின கவலையே இல்ல, தரத்தை தான் பாக்குறாங்க. நம்ம கிட்ட தரம் இருக்கிறப்போ விலை ஏத்துறதுல என்ன ஆக போகுது? தேவி மசாலா பிராண்ட்னா அது காஸ்ட்லியா தான்ப்பா இருக்கும்னு அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. என்ன சொல்றீங்க? நல்ல ஐடியா தம்பி. இல்ல, எனக்கு இது நல்ல யோசனையா தெரியல. நம்ம தரமும் விலையும் வாங்குறவங்களுக்கு கட்டுப்படி ஆகுறதுனாலதான் மக்கள் இன்னும் நம்ம பொருளை வாங்குறாங்க. அதை ஏத்திட்டா அது அவங்களுக்கும் பாதிக்கும், நமக்கும் பாதிக்கும். ஜஸ்ட் 2 ரூபா தானே. உனக்கு வேணா 2 ரூபாயோ 5 ரூபாயோ ஒரு காசா தெரியாம இருக்கலாம். ஆனா சாதாரண மிடில் கிளாஸ் ஜனங்க அந்த காசையும் பார்த்துதான் செலவு பண்ணுவாங்க. அதனால விலையை ஏத்துறதை தவிர வேற எது வேணாலும் செய்யலாம். பவி, நீ ரொம்ப ஓல்டா இருக்க. பிசினஸ்ன்றது ரொம்ப மாடர்ன் ஆயிருச்சு. மாடர்னா இருக்கிறத விட அது மக்களுக்கானதா இருக்கிறது தான் முக்கியம். இப்ப என்னதான் சொல்ல வர? நீ சொன்ன ஐடியா தப்பு, அது பண்ண கூடாதுங்கிற. நீ சொல்ற கார்ப்பரேட் காஃபி ஷாப்ல எந்த நடுத்தர குடும்பமும் போய் நிக்கிறது இல்ல. அவங்க தினசரி தேவைக்காக தான் நம்ம மசாலாவே வாங்குறாங்க. அதோட விலை அவங்களுக்கு கை கெட்டுற இடத்துல இருக்கிறதுனாலதான் நம்ம பிராண்ட் அவங்க மனசுல நெருக்கமா இருக்கும். இதுதான் கழுத்துல இருக்கிற யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை எந்த யூனிவர்சிட்டியும் சொல்லி தராது. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். தம்பி, எங்க கிளம்பிட்டீங்க? அதான் சொல்றாங்களே பிசினஸ் எப்படி பண்ணணும்னு. அவங்க சொல்ற மாதிரியே பண்ணிக்கோங்க. அர்ஜுன் நில்ல. அர்ஜுன்.